ஹேடா ஃபிக்ஸி சாரி நான் வந்து சாட்டர்டேவே போடணுன்னு இருந்தேன். பட் ஆனால் சண்டேவும் போட முடியல. எல்லாரும் வந்து இந்த எபிசோடுக்காக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஸோ ரொம்ப 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 சாரிடா ஃபிக்ஸிஸ். இன்றைக்கி போடுறதுக்கு கொஞ்சம் தொண்டை எனக்கு சரியில்லை. அதனால தான் வந்து என்னால் வந்து போட முடியல. இப்போ கூட கொஞ்சம் அப்படி தான் இருக்குது. பட் ஆனால் நீங்கள்லாம் ஈகராக வெயிட் பண்ணிகிட்ருப்பீங்க அப்படின்றதுனால தான் சரி போட்டுறலாம் அப்படின்ட்டு தான் இன்றைக்கி வந்து உங்களுக்கு நான் ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ட்வின் பிரதர்ஸோட எபிசோடை கொண்டு வந்திருக்கேன். அண்ட் வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து டெலகிராம் லிங்க், இன்ஸ்டா லிங்க்ஸ்லாம் இருக்கும். மறக்காமல் அங்கேயும் போய் ஃபாலோ சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எப்படி இருக்குன்றதை கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் போடுங்க. சப்ஸ்கிரைப் பண்ணதுக்கப்புறமா பெல் ஐக்கானே இருக்கும், அதையும் ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் வந்து உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். உங்களுக்கும் வந்து ஸ்டோரி ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது, இல்லை பர்த்டே ரெக்வஸ்ட் ஏதாவது இருக்குது அப்படின்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஒரு வேளை பர்த்டே, ஆனிவர்சரி, ஃப்ரெண்டுக்கு பர்த்டே இந்த மாதிரி ஏதாவது இருந்துச்சுன்னா ஒரு 4 டேஸ்க்கு முன்னாடி நீங்கள் வந்து என்கிட்ட சொல்லிட்டீங்கன்னா தான் எனக்கு வந்து போடுறதுக்கு கொஞ்சம் கரெக்டாக இருக்கும். அண்ட் வந்து உங்களுக்கு இந்த பர்சனுக்கு இந்த ஸ்டோரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு ஒன்று இருக்கும்ல. ஸோ அந்த மாதிரி எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு நான் பெஸ்ட்டாக தர ட்ரை பண்ணுறேன்டா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? கொஞ்சம் தொண்டை ஒரு மாதிரி தான் இருக்கும். எப்படி வந்து ரீச் ஆக போகுதுன்னு தெரில உங்களுக்கு. ஸோ கொஞ்சம் கேவலமாக இருந்தால் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? ஸோ நம்ம இப்போது இதுக்கு முன்னாடி பார்ட்ஸ் எல்லாம் பார்க்காதவங்க போய் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இது உங்களுக்கு புரியும். ஸோ ஃபோர்ஸ்டு மேரேஜ் வித் ட்வின் பிரதர்ஸ் எபிசோடு 6 தான் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வந்து எப்போவும் சொல்கிற மாதிரி தான், எப்படி இருக்குன்னு லைக் கமெண்ட் பண்ணுங்கள், ஓகேவா? ஜஸ்ட் எபிசோட் 6, எபிசோட் 5 அப்படின்னு மட்டும் போடாதீங்க. வீடியோஸ் எப்படி இருக்குது அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள். லைக்ஸ் தயவு செஞ்சு போடுங்கடா ஃபிக்ஸிஸ், ஓகேவா? கேட்குறப்போவே நீங்கள் வந்து ஒரு லைக் போட்டு விட்டிங்கன்னா பெட்டராக இருக்கும். ஸோ நிறையா பேருக்கு சஜஸ்ட் ஆகும். அண்ட் கமெண்ட்டும் பண்ணுங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு, ஓகேவா? ஸோ டேரக்டர் நம்ம ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட்டாக வந்து நான் எதில் நிறுத்தியிருந்திருப்பேன் அப்படின்னா, ஜங்குக் வந்து அப்பார்ட்மெண்ட்க்கு வந்திருப்பார். ஜின் வந்து கூப்பிட்டு வந்திருப்பார். மூன் வந்து அதை பார்த்துருந்துருப்பாங்க. ஸோ அதோட அவங்க வந்து அந்த பயத்தில் வந்து ஜின்னுக்கிட்ட அவனை அங்கேருந்து போக சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு இருந்திருப்பாங்க. அதோடு வந்து நான் நிறுத்திருந்திருப்பேன். ஸோ நம்ம இப்போ அதிலேருந்து கண்டினியூ பண்ணலான்டா. ஜின் வந்து மூனை ஹேக் பண்ணிக்கிறாங்க. ஒன்றும் இல்லை மூன், ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன்ல, ஒன்றும் இல்லை பாவா, எனக்கு பயமாக இருக்குது பாவா, அவனை போக சொல்லு பாவா, போக சொல்லு பாவா, எனக்கு பயமாக இருக்குது பாவா, அவன் ஏதோ பண்ணிடுவான் பாவா அப்படின்ட்டு வந்து மூணு அழுதுட்ருக்காங்க. இல்லை ஒன்றும் பண்ண மாட்டேன், நான் இங்கே இருக்கேன்ல, உனக்கு ஒன்றும் ஆகாது மூன் பாவா, இங்கே இருக்கேன்ல, உனக்கு எதுவும் ஆகாது, உனக்கு எதுவும் ஆக விட மாட்டேன் பாவா அப்படின்னு சொல்லிட்டு ஜின் கம்ஃபர்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ வந்து சோஃபாவில் தான் வந்து ஜின்னோட லேப்பில் வந்து மூன் வந்து உட்காந்து அவங்களோட ஜின்னோட ஷோல்டர்ஸில் தான் அவங்க ஃபேஸை வச்சு அப்படியே வந்து ஜின்னோட ஷர்ட் அப்படியே க்ரிப்பாக பிடிச்சிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்பவும் வந்து கஷ்டமாக இருக்குது. லைக் அவங்க வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜின் உட்காந்துட்டு இருக்க இடத்துக்கு பக்கத்துலேயே லைக் வந்து மூனோட கால் பக்கத்துலேயே நீல் பண்ணிடுறாங்க. அவங்களுக்கு வந்து ரொம்ப பயமாக இருக்குது மூனுக்கு. அவர் அப்படியே அந்த டிஎஸ் அப்படியே வலியுது. அப்படியே மூனோட லேப்பில் தான் படுத்துக்கிறாங்க. லைக் வந்து ஃப்ளின்ச் ஆகி பயந்து நடுங்கிற மாதிரி வந்து மூனுக்கு ஆகுது. ஸோ அவங்க வந்து ஃபேஸை வந்து ஜின்னோட நெக்கில் வச்சு மறைச்சிக்கிறாங்க. லைக் ஜின்னோட ஷர்ட்டையும் ரொம்ப டைட்டாக க்ரிப் பண்ணுறாங்க. அவங்களுக்கு உடம்பு நடுங்கிட்டே இருக்குது. அது 2 பேருக்குமே நல்லா தெரியுது. நான் மன்னிச்சிரு மூன், நான் ரொம்ப தப்பு பண்ணிட்டேன் தான், உன்னோட இந்த நிலைமைக்கு நான் தான் காரணம், என்னை மன்னிச்சிரு மூன், என்னை ரொம்ப மன்னிச்சிரு, நான் தப்பு பண்ணிட்டேன் தான், என்னை அடிக்கிறதுனா கூட அடி, திட்டு, என்ன வேணால் பண்ணிக்கோ மூன், ப்ளீஸ் மூன் அப்படின்னு அவர் அழுதுகிட்டே இருக்கார். மூணும் வந்து அப்படியே கொஞ்சமாக ஃபேஸை திருப்பி வந்து ஜங்குக்கை பார்க்குறாங்க. ஜங்குக்கு வந்து
மூனோட வெஸ்ட்டை வந்து ஹக் பண்ணிட்டு அவரோட ஃபேஸை வந்து மூனோட வயிற்றுல வச்சுக்கிட்டு தான் அவ்வளோ அழுன்னு அழுகிறாரு. அது நல்லாவே மூனுக்கு தெரியுது செம்மையாக அலறாரு அப்படின்னு சொல்லிட்டு. பட் ஆனால் இருந்தாலும் வந்து அந்த பயம்தான் அவங்களுக்கு ரொம்பவும் வந்து அதிகமாகுது. உடனே ஜங்குக் வந்து என்னை பார்த்து பயப்படாதடி, என்னை பார்த்து பயப்படாத ப்ளீஸ் மூன், நான் தப்பு பண்ணிட்டேன் தான், அதை ஒத்துக்கிறேன், மறுக்கவே மாட்டேன், என்னை மன்னிச்சிரு, ஏதோ ஒரு இதில் நான் தப்பு பண்ணிட்டேன்டி, என்னை மன்னிச்சிரு முன், உன்னை பற்றி புரிஞ்சிக்காம நான் ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்டேன்டி, மன்னிச்சிரு, என்னை பார்த்து பயப்படாத, உன்னை இனிமேல் எப்போவும் அந்த மாதிரி நான் உன்கிட்ட அந்த மாதிரி நடந்துக்கவே மாட்டேன் மூன் அப்படின்னு பயங்கரமாக அலறாங்க. அப்படி அலறதை பார்க்கும்போது மூணுக்கும் ரொம்ப பாவமாக இருக்குது, ஜின்னுக்கும் கஷ்டமாக இருக்குது. என்னதான் இருந்தாலும் தம்பி இல்லையா, அந்த பாசம் அப்படியே பொங்கலாட்டம் பொங்குது. ஜின்னு தான் வந்து மூணு பார்க்குறாங்க. என்னை பார்க்காத, நீ எந்த முடிவு எடுத்தாலும் எனக்கு ஓகே தான், இவனை டிவோர்ஸ் பண்ணணுன்னு நினைக்கிறியா, தாராளமாக பண்ண, எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. அதை கேட்டதுமே ஜங்குக்கு வந்து ரொம்ப பயமாச்சு, ஷாக் ஆயிடுச்சு, ரொம்ப ஷாக்கிங். அந்த அந்த கண்ணுலேருந்து அவ்வளோ கொட்ட 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 கொட்டன்னு தண்ணி வந்து அப்படியே கொட்டுது. இல்லை இல்லை, என்னை டிவோர்ஸ் பண்ணிடாத மூன், ப்ளீஸ் மூன், என்னை டிவோர்ஸ் பண்ணிடாதடி அப்படின்னு சொல்லிட்டு அலறாரு, ஹக் பண்ணிக்கிறாரு. மூணுக்கா ரொம்ப பயமாயிருச்சு, ஏன்னா வந்து அவ்வளோ டைட்டாக ஹக் பண்ணிட்டு ஜங்குக்கு அலறாரு. ப்ளீஸ் டி டிவோர்ஸ் பண்ணிடாதடி, என்னை விட்டுட்டு போகாதடி, நான் தப்பு பண்ணந்தான், நான் அதுக்கு நீ எந்த தண்டனை வேணால் கூட, அடி உதையன்னு திட்டு கடிச்சிக்கோ, என்ன வேணால் பண்ணிக்கோ அப்படின்ட்டு ஜங்குக்கு அவ்வளோ அலறாரு. ப்ளீஸ் மூன் ஐம் சாரி மூன் அப்படின்னு சொல்லிட்டு மூனோட ஃபேஸை கப் பண்ணிட்டு செம்மையாக வந்து ஃபேஸில் ஃபுல்லாக ஃபோர்ஹெட்டில், சீக்ஸில், நோஸில் அப்படின்னு சொல்லிட்டு கிஸ் பண்ணிட்டே இருக்காரு. சாரி பேபி, ப்ளீஸ் பேபி அப்படின்னு சொல்லிட்டு லைக் லிப்ஸில் ப்ளீட் பண்ணிட்டே இருக்காரு. ஜங்குக்கு இப்படி பண்ணுறது வந்து லைக் வந்து ஜின்னுக்கு காண்டாயிடுது, ஒரே எத்து தான் விடுறாரு. ஜங்குக்கு கீழே விழுந்துடுறாரு. என்னடா மன்னிப்பு கேட்குறன்ற சாக்கில் கிஸ் பண்ணிகிட்ருக்கியா அப்படின்ற மாதிரி காண்டில் பேசிகிட்ருக்காரு. லைக் வந்து பாவமாக வந்து மூன் வந்து ஜின்னை பார்க்குறாங்க. சரி ஒன்றும் அவன் பண்ண மாட்டான். ஏன்டா அவளை பயமுறுத்திட்டே இருக்க, அவள் உனக்கு மட்டும் பொண்டாட்டி இல்லை, எனக்கும் பொண்டாட்டி தான், மயிர் அசிங்கமாக வாயில் வந்துடும் ஜங்குக். இப்போ தான் உனக்கு பொண்டாட்டின்னு தெரியுதா, நீ கஷ்டப்படுத்தும் போது தெரியலையா, அடிக்கும்போது தெரியலையா அப்படின்ட்டு லைக் அது சொல்லும்போது லைக் மூணு ரொம்ப நடுங்குறாங்க. உடனே ஜின் ஸ்டாப் ஆகிடுறாரு. ஒன்றும் இல்லை மூணு, நான் இருக்கேன், ஓகே கம் டவுன் அவனுன்ட்டு மூணு கம் டவுன் பண்ணிட்டுருக்காரு. ஜங்குக்கு அப்படி பாவமாக உட்காந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு. அண்ணா இந்த பாரு ஜங்குக், நீ தப்பு பண்ணிட்ட, மன்னிக்கிறதும் மன்னிக்காதும் அது அவளோட கையில் தான் இருக்குது. அந்த அளவுக்கு நீ பண்ணி வச்சிருக்க, கொஞ்சமாக பண்ணி வச்சிருக்க, அவளுக்கு டைம் கொடு, நீ பண்ண வேலை அந்த மாதிரி அப்படின்ட்டு வந்து ஜின் சொல்கிறாரு. ஜங்குக்கும் கஷ்டமாக இருக்குது. சரி, ஆனால் நான் இந்த வீட்டை விட்டு போக மாட்டேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன போக மாட்டேன், போ, நானும் இங்கே தான் இருப்பேன், நீ மட்டும் அவ கூட இருக்க, நானும் அவளும் எனக்கும் பொண்டாட்டி தான், நான் தப்பு பண்ணிட்டு தான், அதை நான் சரி பண்ணிக்கிறேன் அப்படின்னு ஜங்குக்கு சொல்கிறாரு. எதுக்கோ பிளான் பண்ணுறாயா அப்படின்ற மாதிரி ஜின்னுக்கு தெரியுது. அவள் ஒத்துக்கிட்டா மட்டும்தான் நீ இங்கே இருக்கிற, புரியுதா அப்படின்ட்டு ஜின் சொல்கிறாரு. மூன் அவன் இங்கே இருக்கணுமா இல்லையான்ட்டு நீ தான் முடிவு பண்ணும் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. வேண்டாம் பாவா, அவனை போக சொல்லு பாவா, வேண்டாம் பாவா, எனக்கு பயமாக இருக்கு பாவா. சரி அவன் இருக்க மாட்டான், ஓகே அழக்கூடாது பாவா, இருக்கேன்ல, கேட்டலடா, கிளம்பு அப்படின்ற ரொம்ப வந்து கஷ்டமாக வந்து ஹார்ட் ப்ரோக்காக இருக்குது ஜங்குக்கு. ஸோ ஜங்குக்கும் வந்து கிளம்பி வந்து போயிடுறாரு. அவர் போனாலும் வந்து எங்கே இருக்காருன்னா வந்து அந்த அப்பார்ட்மெண்ட் லைக் வந்து சின்ன ஒரு குட்டி மேன்ஷன் மாதிரி தானே இருக்கும். ஸோ தனியாக அவங்களுக்குன்னு இருக்கிற அப்பார்ட்மெண்ட்டில் தானே இருக்காங்க. ஸோ வந்து அந்த கதவுக்கு வெளியிலே வந்து உட்காந்துக்கிறாங்க. அவ்வளோ வந்து அவங்களுக்கு கஷ்டமாக அழுகையாக இருக்குது. அங்கேயே உட்காந்து
அப்படியே நைட் ஸ்கிப் ஆகுது, அங்கேயே தூங்கிடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் டே ஆகுது. ஸோ காலேஜ்க்கெல்லாம் கிளம்பலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னும் ஆஃபீஸ்க்கெல்லாம் ரெடி ஆகிட்டு ஆயிஷு தான் அங்கே வந்து சாரி மூன் தான் வந்து கதவை திறக்கிறாங்க. கதவை திறந்ததுமே வந்து திடீர்னு ஒருத்தர் வந்து மேலே விழுந்தா எப்படி இருக்கும்? ஸோ பயத்தில் ஒரு மாதிரி கத்துவாங்களே, அந்த மாதிரி தான் கத்துனாங்க. ஏன்னாச்சு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஜின்னு வந்து பார்க்குறாரு. பாவா அப்படின்னு சொல்லிட்டு கையை கட்டுறாங்க. மூன் பார்த்தா ஜங்குக்கு வெளியிலே படுத்து கிடக்குறாரு. இவனை அப்படின்னு தொட்டு பார்க்குறாரு. அப்படியே வந்து லைக் அந்த சில்லியே இருந்ததுனால லைக் வந்து ஜங்குக்கு ஃபீவர் ஆகிருச்சு. இன்னும் இவ்வளோ ஃபீவராக இருக்குது, என்னாச்சு பாவா? காய்ச்சல் வந்துருச்சு மூன், ஹெல்ப் பண்ண எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு மூனைக்கிட்ட ஹெல்ப் கேட்குறாங்க. 2 பேருமே ஜங்குக்கை வந்து பிடிச்சி தூக்கி ரூமில் தான் கொண்டு போய் படுக்க வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா டாக்டரையும் வந்து வர சொல்லிவிட்டு டாக்டர் வந்து செக் பண்ணிவிட்டு ஃபீவராக இருக்குது, கொஞ்சம் கொஞ்சம் ரொம்ப அதிகமாக தான் இருக்குது, கூட இருந்து யாராவது பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அப்போ தான் சின்னுக்கு ஒரு ஐடியா வந்து ஸோ மூனை பார்த்துக்க வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து முக்கியமான மீட்டிங் இருக்குமோ, நீ வந்து ஜங்குக்கு பார்த்துக்கோ, உனக்கு ஏதாவது வேணும்னா சொல்லு, நான் வந்து எனக்கு மெசேஜ் கால் ஏதாவது பண்ணு ஓகேவா அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. பாவா நான் எப்படி பாவா? இது பாரு, அவன் எதுவும் முடியாமல் படுத்துட்ருக்கான். உன்னை எதுவுமே பண்ண முடியாது மோன், புரிஞ்சுதா? பாவா இருந்தாலும் ஒரு ஃபோன் கால் பண்ணு, டக்குன்னு நான் வந்துடுறேன் சரியா? பயப்படாத. ஃபோனு எப்படி யூஸ் பண்ணணும்னு உனக்கு நான் சொல்லி கொடுத்துருங்கல்ல, எப்படி கால் பண்ணணும், எப்படி மெசேஜ் எல்லாம். அதுதான் சரியா? நீ பண்ணு, டக்குன்னு வந்துடுற ஓகே? சரி பாவா. லைக் சின்னதாக ஒரு கிஸ் கொடுத்துட்டு ஜின்னு வந்து அங்கேருந்து கிளம்பி போயிடுறாரு. டாக்டர் வந்து என்னென்னலாம் எப்படி பார்த்துக்கணும் அப்படின்றதையும் சொல்லிவிட்டு டாக்டரும் வந்து கிளம்பி போயிருப்பார். ஸோ இப்போ வந்து மூன் தான் ஸோ வந்து கஞ்சி ரெடி பண்ணிவிட்டு அதை கொண்டு வந்து டேபிளில் பக்கத்தில் வச்சுக்கிட்டு ஜங்குக்கு தான் எழுப்புகிறாங்க. ஜங்குக் 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 அப்படின்ட்டு எழுப்புகிறாங்க. பட் ஆனால் அவங்க கை வந்து ரொம்ப சூடாக இருக்குது. சரி அட்லீஸ்ட் உட்காரவாது வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதாவது ஜங்குக்கு வந்து தூக்க பார்க்குறாங்க, முடியல. தொப்புன்னு வந்து லைக் வந்து ஜங்குக் மேலேயே விழுந்துடுறாங்க. ஜங்குக்கா அப்படின்ற மாதிரி ஒரு சவுண்டு கொடுத்து அப்படியே வந்து மூனோட வெஸ்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. பயமாகுது மூனுக்கு. ஜங்குக் ஜங்குக் விடுங்க ஜங்குக் 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 அப்படின்ட்டு லைக் வந்து பதறிட்டே நெளிஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அப்போ தான் வந்து ஜங்குக் வந்து ஐஸை ஓப்பன் பண்ணி பார்க்குறாரு. ஓப்பன் பண்ணி பார்த்தாலே வந்து மூனோட ஃபேஸ் தான் வந்து நல்லா வந்து பக்கத்தில் இருக்குது. அவர் அது கனவுன்னு நினச்சாரா என்னன்னு நினச்சாருன்னு தெரில. மூன் வந்து ஜங்குக்கோட ஐஸுக்கு அவ்வளோ அழகாக வந்து தெரியுறாங்க. அப்படியே மூனோட கன்னத்தில் அவர் கையை வச்சுட்டு அப்படியே கொஞ்சமாக அவரோட ஃபேஸை தூக்கி மூனோட லிப்ஸில் அப்படியே கிஸ் பண்ணுறாங்க. ரொம்ப அழகாக இருக்கேடி நீ அப்படின்ற மாதிரி. செம்ம ஷாக்கு. அகெயின் வந்து அவர் ட்ரீம்னு நினச்சிட்டு கண்ணை மூடிக்கிறாரு. அகெயின் வந்து மூன் தான் வந்து எழுப்புறாங்க. கொஞ்சம் அவர் கையை எடுத்து தட்டி விட்டுட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிறாங்க. லைக் வந்து ஒரு சேர் மாதிரி போட்டு பக்கத்தில் உட்காந்துக்கிட்டு ஜங்கோக் எழுப்புறாங்க. ஜங்கோக் ஜங்கோக் எந்திரிங்க ஜங்கோக் அப்படின்னு அவரும் ஐஸை ஓப்பன் பண்ணுறாரு. மோன் அவருக்கு வந்து அந்த கிஸ் பண்ண எதுவுமே ஞாபகமே இல்லை. எங்கே இருக்கேன்? எந்திரிச்சு உட்காருங்க, உங்களுக்கு ரொம்ப ஃபீவராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு மூன் சொல்லிவிட்டு, ஓ அப்படியா, சாரி மூன், நான் ரொம்ப எதுவும் பேச வேண்டாம் அப்படின்னு அவங்க லைக் வந்து அந்த கஞ்சியை எடுத்து கொடுக்குறாங்க. சாப்பிடுங்க, டேப்லெட் போட்டால் சரிடும் டாக்டர் சொல்லியிருக்காங்க, சாப்பிட்டு டேப்லெட் போட்டு ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு மூன் சொல்கிறாங்க. ஜங்குக்கு வந்து வாங்குறாரு. பட் ஆனால் அந்த காய்ச்சலில் உடம்புல வந்து ஒருமே ஸ்ட்ரென்த்தே இல்லாத மாதிரி இருக்குது. அது அப்படியே கீழே விழ போகுது. உடனே மூன் வந்து பிடிச்சிடுறாங்க. என்னால் பிடிக்க முடியல மூன், புரியுது, நானே ஓட்டி விடுறேன்
அப்படின்னு 3 ஊட்டி விடுறாங்க. ஊட்டி விட்டு ஜங்குக் வந்து அப்படியே 3 தான் ரசித்து பார்த்துட்ருக்காங்க. பட் ஆனால் 3 வந்து ஜங்குக்கை வந்து ஃபேஸை பார்க்கவே இல்லை. ஃபீட் பண்ணுறது, கொஞ்சம் ஏதாவது லிப்ஸில் விட்டு தள்ளி போச்சுன்னா துடைக்கிறது, அப்படின்ற மாதிரி தான் அவங்க பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே ஃபீடும் பண்ணி முடிச்சிடுறாங்க. இருங்க நான் போய் ஹாட் வாட்டர் எடுத்துகிட்டு வரேன், டேப்லெட்ஸ் சாப்பிடுவீங்களா அப்படின்னு 3ம் வந்து லைட்டாக கொஞ்சம் தண்ணி சூடு பண்ணி அதை கிளாஸில் ஊற்றி கொண்டு வந்து கொடுத்து டேப்லெட்டும் கொடுக்குறாங்க. ஜங்குக்கும் வந்து சாப்பிட்டுடுறாரு. சரி நீங்கள் ரெஸ்ட் எடுங்க, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு அவங்க எந்திரிக்கும் போது 3ஓட ஹேண்டை வந்து ஜங்குக் பிடிச்சிட்டு, போகாத 3, ப்ளீஸ் என்னை விட்டு போகாதடி, என்னால் முடியலடி அப்படின்ட்டு வந்து லைக் ரொம்ப ஒரு பாவமாக பரிதாபமாக வச்சுட்டு பேச வச்சுட்டு 3 பார்த்து வந்து ஜங்குக் பேசிக்கிட்டு இருக்காரு. 3ம் வந்து திரும்புகிறாங்க. ஜங்குக் கூட அந்த நிலமையை பார்த்து தான் உங்களுக்கு ரொம்பவும் வந்து ஒரு மாதிரி கஷ்டமாக இருக்குது. அந்த இருந்த அந்த பயம், அந்த கோவம், இது எல்லாமே போயிடுச்சு. சரின்ட்டு சொல்லிட்டு, சரி நான் இங்கேயே இருக்கேன், நீங்கள் ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, என் பக்கத்தில் வா, எப்போவுமே எனக்கு காய்ச்சல் வந்தால் என் அம்மா எப்போவுமே என் பக்கத்தில் தான் உட்காந்துட்ருப்பாங்க அப்படின்ற ஒரு பிட்டை வந்து தூக்கி ஜங்குக் போடுறாரு. அவங்களுக்கும் ஓ அப்படியா சரி அப்படின்னா வந்து ஜங்குக்கு கொஞ்சோண்டு கேப் விட்டு 3 உட்காந்துக்கிறாங்க. பட் ஆனால் வந்து ஜங்குக் வந்து என்ன பண்ணுறாருன்னா 3ஓட வெஸ்ட்டை பிடிச்சிட்டு பக்கத்தில் இழுத்துக்கிறாரு. ஸோ இப்போ 2 பேருமே வந்து பேசிக்காக பக்கத்தில் தான் இருக்காங்க. ஜங்குக் வந்து அவரோட அந்த ஃபேஸை வந்து அப்படியே 3ஓட ஷோல்டர்ஸில் தான் வச்சுக்கிறாங்க. 3க்கு ஒரு மாதிரி பயமாக லைக் அந்த மாதிரி ஆகுது. லைக் ஹஸ்கி வாய்ஸில், கவலைப்படாத, நான் எதுவும் பண்ண மாட்டேன், எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்குது, கொஞ்சம் நேரம் நான் ஷோல்டர்ஸில் அப்படியே படுத்துக்கிறேன் அப்படின்ட்டு ரொம்ப வீக்காக இருக்கிற மாதிரி அவர் பேசுகிறாரு. 3ம் வந்து சரி அப்படின்ற மாதிரி தான் அவங்களும் இருக்காங்க. அப்படியே என்ன ஆகுது அப்படின்னா ஜங்குக் வந்து அப்படியே ஹக் பண்ணிட்டே வந்து தூங்கியிருப்பார். 3ம் வந்து என்ன பண்ணுறதுன்னே தெரில, படுக்க வைக்கலாமா இல்லை எப்படியே உட்காந்துக்கிட்டு இருக்கலாமா அப்படின்னு சொல்லிட்டு என்ன இருக்கும் அப்படின்னா 3ம் வந்து ரொம்ப வந்து உட்காந்துக்கிட்டே இருந்ததில் அவங்களுக்கும் வந்து தூக்கம் வந்திருக்கும். ஸோ அவங்களும் தூங்கியிருப்பாங்க. பட் ஆனால் ஜங்குக் தூங்கலை, அவள் எல்லாம் வந்து ஆக்டிங் தான். ஸோ 3ம் தூங்கினதுக்கப்புறமா 3 வந்து பெட்டில் அவர் பக்கத்தில் படுக்க வச்சுட்டு ஜங்குக்கும் வந்து 3 பக்கத்தில் படுத்துக்கிறாங்க. 3 வந்து அவ்வளோ ரசித்து வந்து பார்த்துக்கிட்டு இருக்காரு ஜங்குக்கு. லைக் வந்து கண்ணை தொட்டு பார்க்குறது, அந்த சீக்ஸை தொட்டு பார்க்குறது அப்படின்னு சொல்லிட்டு, எவ்வளோ அழகாக இருக்குடி நீ, உன்னை போய் நான் இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டேன்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குடி மோன், ஐம் சாரிடி, உன்னை ஒரு குயின் மாதிரி ட்ரீட் பண்ணியிருக்கணும், ஆனால் நான் உன்னை ஒரு மெய்டை விட கேவலமாக ட்ரீட் பண்ணிட்டேன் மோன், ஆனால் இனிமேல் அந்த தப்பை நான் பண்ணவே மாட்டேன்டி. இது வரைக்கும் இந்த ஜங்குக்கோட கோவமாக ரொம்ப கேவலமான ஒரு விஷயத்தை தான் நீ எல்லாம் பார்த்துருப்ப. ஆனால் இனிமேல் இந்த ஜங்குக் சாஃப்டாக ஸ்வீட்டாக ரொமான்டிக்காக இருக்கிறத நீ பார்க்க போகிற முன் அப்படின்னு ஜங்குக் சொல்கிறாரு. தூக்கத்துலேயே இருக்கிறதுனால ஸோ 3 வந்து எப்போவுமே சின்ன ஹக் பண்ணிட்டு தூங்குறது தான் பழக்கம். அதே தூக்கத்தில் வந்து அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா வந்து ஜங்குக்கை ஹக் பண்ணிக்கிறாங்க. லைக் அவரோட செஸ்ட்டில் படுத்துக்கிட்டு 3ஓட ஹேண்ட் வந்து ஜங்குக்கோட வெஸ்ட்டில், அவங்களோட கால் வந்து ஜங்குக்கோட தைஸ்லன்னு போட்டுட்டு படுத்துக்கிட்டு இருக்காங்க. ஜங்குக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது, இவள் தூக்கத்தில் பண்ணாலும் பண்ணுறா அப்படின்றது அவங்களுக்கு அவ்வளோ ஹாப்பியாக இருக்குது. ஜங்குக்கும் வந்து அப்படி செம்மையாக ஹக் பண்ணிக்கிறாரு. ஹக் பண்ணிட்டு அவருக்கு அவ்வளோ டியர்ஸ் வந்து வழியுது. அந்த கில்ட்டு, அந்த இதெல்லாமே வந்து அவருக்கு ஞாபகம் வருது. ஒரு 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 இப்படி பண்ணிட்டோமே அப்படின்ட்டு அவருக்கு அவ்வளோ வந்து இதாக இருக்குது. ஸோ அவர் டேப்லெட் சாப்பிட்னதால அப்படியே வந்து அப்படியே அந்த தூக்கமும் வந்து அவரும் அப்படியே தூங்கிடுறாரு. 3ம் வந்து 2 பேருமே நல்லா தூங்கிட்டுருக்காங்க. ஸோ லன்ச் டைம் தான். ஸோ லன்ச்சு ஜின் ஜின் வாங்கிட்டு வந்து சரி அவனுக்கும் வந்து 3க்கு தான் சமைக்க தெரியாதுல்ல, ஸோ அவளுக்கும் வந்து ஓரளவுக்கு தான் சமைக்க தெரியும், இப்போதைக்கு அவளால் சமைக்கவும் முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து லன்ச்சு தான் வாங்கிட்டு வந்திருப்பார். ஸோ 3 பேர்த்துக்கும் சேர்த்து தான். 3 வந்து என்னது இது சைலண்ட்டாக இருக்கே, 3 சைலண்ட்டாக இருக்க மாட்டேலே, திரும்ப ஏதாவது பண்ணிட்டானோ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வாங்கிட்டு வந்ததை அப்படியே அங்கே வெளியில் சோஃபாவில் வச்சுட்டு உள்ளார கதவை திறந்து வந்து பார்த்தா 2 பேருமே வந்து
ஹக் பண்ணி தூங்கிட்டுருக்காங்க. லைக் வந்து ஜின்னுக்கு வந்து புரியுது, இவ ஹக் பண்ணியிருக்க மாட்டா, தூக்கத்தில் தான் பண்ணியிருப்பா, அது நான் பக்கத்தில் இருக்கேன்னு நினச்சி தான் ஹக் பண்ணியிருப்பா அப்படின்ட்டு ஜின்னுக்கு தெரியுது. இவன் இதுதான் சான்ஸுன்னு ஹக் பண்ணிட்டு தூங்கிட்டுருக்கான். நடக்கட்டும் நடக்கட்டும் அப்படின்ட்டு கொஞ்ச நேரம் அப்படியே இருந்துட்டு அதுக்கப்புறமா தான் வந்து ஜின் வந்து மூனையும் அண்ட் ஜங்குக்கையும் வந்து எழுப்புறாங்க. எந்திரிங்க 2 பேரும் அப்படின்னு சொல்லிட்டு. பாவா கொஞ்சம் நேரம் பாவா ப்ளீஸ் பாவா அப்படின்ட்டு முணுமுணுத்துட்டே வந்து ஜங்குக்கை இன்னமும் டைட்டாக ஹக் பண்ணுறாங்க. பொண்டாட்டி அது நான் இல்லடி, நான் இங்கே இருக்கேன் அப்படின்ட்டு வந்து லைக் சின்னோட வாய்ஸ் கேட்டதுமே டக்குன்னு ஐஸை ஓப்பன் பண்ணிட்டு லைக் நிமிர்ந்து பார்க்குறாங்க. பார்த்தா ஜங்குக்கு அப்படி பயங்கரமாக லைக் வந்து எகிரி விலகி போயிடுறாங்க. விலகி போயிட்டு சின்ன டைட்டாக ஹக் பண்ணிக்கிறாங்க. பவா பவா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லடி ஒன்றும் இல்லை, அவன் தூங்கிட்டு தான் இருக்கான் அப்படின்ட்டு சொல்லும்போது தான் ஜங்குக்கா பார்க்குறாங்க. பயந்துட்டேன் பாவா. சரி சரி அவன் தூங்கிட்டு தான் இருக்கான். சரி நான் லஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன், போய் பிளேட்டெல்லாம் எடுத்து வை, நான் அவனை எழுப்பி கொண்டு வரேன். சரி பாவா அப்படின்னு மூணும் அங்கேருந்து போயிடுறாங்க. இவனை கிடைக்கிற சான்ஸை நல்லா யூஸ் பண்ணிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு ஜின் வந்து எத்துன்னு எத்துறாரு ஜங்குக்கை. சும்மா இருங்க, டே எந்திரா எரும மாடு எந்திரா. அவரும் அப்படியே அப்படின்ட்டு எந்திரிச்சு உட்கார்றாரு. என்ன அவங்க தூங்கிட்டாங்க, ஏன் டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, வந்து சாப்பிட்றா, லஞ்ச் ஆச்சு, லஞ்ச் வாங்கிட்டு வந்திருக்கேன். சரி அப்படின்னு திரும்பி பார்த்தா காணா. மூணுங்க அவள் போயிட்டா. ஓ நல்லா யூஸ் பண்ணிக்கிறடா நீ அப்படின்னு காதை திருவுறாரு. கிடைக்கிற கேப்பில் எப்படா கிடைக்கும்னு சொல்லிட்டு யூஸ் பண்ணிக்கிற நீ. விட்டுங்க விட்டுங்க விட்டுங்க. வேற என்ன பண்ணுறது, இப்படி ஏதாவது பண்ணிட்டா தான் உண்டு, அவள் தான் அப்படி பயப்படுறாளே. நீ பண்ண வேலை அப்படி. விட்டுங்க விட்டுங்க யாங், நான் பார்த்துக்கிறேன் யாங். தேவையில்லாமல் ஏதாவது பண்ணி என்னை கோவப்படுத்தாத, அதெல்லாம் இருக்காது ஹயாங், நான் பார்த்துக்கிறேன் யாங் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ வந்து மூணும் வந்து வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ 3 பேருக்கும் வந்து பிளேட் எடுத்து வச்சுட்டு வராங்கிறதுக்கு வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ எப்போவுமே வந்து மூணுக்கு வந்து ஜின் தான் வந்து ஃபீட் பண்ணுவார். அதே மாதிரி தான் வந்து இப்போ ஃபீட் பண்ண போகிறாரு. அதுக்கு முன்னாடி வந்து ஜங்குக்கு என்ன பண்ணுறாருன்னா வந்து மூணு அவரோட லேப்பில் வந்து பிடிச்சி உட்கார வச்சுக்கிறாரு. ஏய் என்னடா பண்ணிருக்கு, எப்போவுமே நீ தான் ஃபீட் பண்ணுறீங்க, என் பொண்டாட்டிக்கு நானும் ஃபீட் பண்ண வேண்டாமா அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. மூணுக்கா லைக் ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. ஒன்றும் வேண்டாம் என்ன விடுங்க, நான் போகணும் அப்படின்ட்டு வந்து அவங்க எந்திரிக்க பார்க்குறாங்க. பட் ஆனால் ஜங்குக் வந்து மூணோட வெஸ்ட்டை லைக் க்ரிப்பாக பிடிச்சிக்கிறாரு, நகர முடியாத அளவுக்கு. எதை பாருடி, நீ அவனுக்கு மட்டும் இல்லை எனக்கும் பொண்டாட்டி தான், உனக்கு நானும் எல்லாத்தையும் பண்ணுவேன், நான் தப்பு பண்ணேன் தான், இல்லைன்னு சொல்லலை, அதுக்காக அப்படியெல்லாம் நான் இருக்க மாட்டேன், நான் பண்ணது தப்பு தான் சரியா அப்படின்ட்டு வந்து ஜங்குக் சொல்கிறாரு. நானும் உனக்கு ஃபீட் பண்ணுவேன், எல்லாம் பண்ணுவேன், இப்போது எங்கே நல்ல பிள்ளையாட்ட சாப்பிட பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைக் வந்து அவரும் வந்து ஃபுட் எடுத்து லைக் பக்கத்துக்கு கொண்டு போகிற வாய்க்கு பக்கத்தில் வாயை திறக்கவே இல்லை. சாப்பிடு பொண்டாட்டி, மாமா சொல்கிறேன்ல சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப பாசமாக கேரிங்காக வந்து ஜங்குக் பேசுகிறாரு. மூணுக்கா அவங்களுக்கு வந்து என்ன பண்ணுறதுன்னு தெரில, ஒரு மாதிரி பயமாகவும் இருக்குது. சின்னதான் பார்க்குறாங்க. அவனை எதுக்கடி பார்க்குற அப்படின்னு சொல்லிட்டு மூணோட ஃபேஸையும் வந்து திருப்பிக்கிறாங்க. என்ன பாரு, நான் தான் இப்போ உனக்கு ஃபீட் பண்ண போகிறேன், சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபீட் பண்ணுறாரு ஜங்குக்கு. மூணும் வந்து பயந்துட்டே தான் சாப்பிட்றாங்க. அது நல்லாவே புரியுது ஜங்குக்கு, சாப்பிட்லன்னா வந்து ஏதாவது அடிச்சிருவானோ அப்படின்னு சொல்லிட்டு. அவர் வந்து ஃபீட் பண்ணுறதை நிறுத்திட்டு ஐஷோட ஃபேஸை தான் ஒரு ஹேண்டில் கப் பண்ணுறாரு. மூன் ப்ளீஸ் டி, பயப்படாதடி, நீ இப்படி பயந்துகிட்டே இருக்கிறது எனக்கு கஷ்டமாக இருக்கு மூன், ப்ளீஸ் மூன், நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன்டி அப்படின்னு அவ்வளோ லைக் வந்து டியர்ஸ் எல்லாம் அப்படியே ஃபார்ம் ஆகுது. ஜங்குக் கொஞ்சம் அவ்வளோ விடுடா, டைம் ஆகும்டா, உடனே எப்படிடா நடக்கும் அப்படின்னு ஜின் சொல்கிறாரு. நான் தான் பேசிகிட்ருக்கேன்ல அயாங், சும்மா இருங்க. மூன் ப்ளீஸ் டி, நான் உன்னை ரொம்ப லவ் பண்ணுறேன்டி
அப்படின்னு அழறாரு. அதுக்கப்புறமா வந்து ஜங்குக் வந்து என்னெல்லாம் பண்ணி அவரோட லவ்வை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறாரு. 3 அக்செப்ட் பண்ணுறாங்களா இல்லையா அப்படின்ற எல்லாமே வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்ட்டில் பார்க்கலாம். மோஸ்ட்லி இதுக்கு அடுத்த வர பாட்டு தான் வந்து லாஸ்ட்டு பார்ட்டாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறமா வந்து நான் டயாங்கோட ஒரு மினி சீரிஸ் எஃப்எஃப் வந்து போட போகிறேன். லைக் வந்து நான் ரொம்பவே எக்ஸ்பெக்ட் பண்ணேன். லைக் வந்து பொங்கல் அன்னைக்கு நான் போட்டது நிறையா பேர் பார்ப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சமாக தான் பார்த்துருக்கீங்க. நிறைய பார்ப்பீங்கன்னு நான் நினச்சேன். பட் ஆனால் ஒரு என்ன சொல்கிறது, கொஞ்சம் டிசப்பாயின்மெண்ட்டாக தான் இருக்குது. இல்லை உங்களுக்கு ஸ்டோரி பிடிக்கலையா இல்லை என்ன பிடிக்கல அப்படின்றது வந்து எனக்கு நீங்கள் சொன்னீங்க அப்படின்னா எனக்கு வந்து பெட்டராக இருக்கும்னு நான் நினைக்கிறேன்டா. ஃபேரிஸ் மாற்றி சொல்லிட்டேன்டா, ஃபேரிஸ். ஓகேவா? ஸோ அவ்வளோதான். ஸோ நெக்ஸ்ட் எபிசோடு தான் வந்து லாஸ்ட்டு. நம்ம அதுவும் முடிஞ்ச அளவுக்கு நான் சீக்கிரமாக போடுறேன். மேபி நாளைக்கே வரலாம், இல்லை நாளைக்கு வரலாம். அவ்வளோதான். ஓகே, பாய்.